மாப்பிள்ள சாரோட நேரடி பினாமி 2 ஆதவ் அர்ஜுன், மாப்பிள்ள சாரோட மறைமுக பினாமி. இந்த 2 பேரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இங்க திமுக ஜெயிச்சா இந்த வில்லி வாக்கம் வில்லன் வாக்கமா மாறிடும். இங்க தெருக்கு தெரு கஞ்சா விற்பாங்க, சாராயம் விற்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பெண் கொடுமை எல்லாம் அதிகமாயிடும். ஆனா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பண்றவனே திமுக காரனா இருப்பா, திமுக எம்எல்ஏவா இருப்பா. அடுத்தது ஆதவ் அர்ஜுன் புதுசா அரசியலுக்கு வந்தாரு. ஆனா நாமினேஷன் போட்ட முதல் நாளே போலீஸோட கால காபு வாங்கினாரு. பொதுவா பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் தான் போராட்டத்துல எல்லாம் சாவடிக்கிறாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் காபு வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் மக்களை காப்பாத்துறதுக்காக அரசியலுக்கு வரல, கூட்டம் சேர்த்து மக்களை சாகடிக்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்திருக்காங்க. இங்க நீங்க எல்லாரும் இந்த திருட்டு திமுகவையோ இல்ல புதுசா வந்து அரசியல் செய்யற தாவேகாவையோ நம்பாதீங்க. நம்ம எதிரில நிக்கிற பினாமி வேட்பாளர்கள் எல்லாம் தோக்கடிக்க போற சுனாமி வேட்பாளர் நம்ம அண்ணன் விஜயகுமார் அவர்கள். மாறன தோக்கடிச்ச வீரன் நம்ம அண்ணன் விஜயகுமார் அவர்கள். இவருக்கு ரெட்டல சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருப்பாரு, உங்க குடும்ப பெண்களை காப்பாத்துவாரு, இந்த தொகுதியில இருக்கிற இளைஞர்களோட வருங்காலத்துக்காக வேலை பார்ப்பாரு. தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி அம்மாவின் செல்ல பிள்ளையான அண்ணன் எடப்பாடியாரின் நம்பிக்கை பெற்ற பிள்ளையான உங்க இல்ல பிள்ளையான அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு ரெட்டல சின்னத்துல ஓட்டு போடுங்க. ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சையில தான் திமுக ஆட்சி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்பவே பிறந்த பொண்ணுங்களை, அப்பவே பிறந்த பெண் குழந்தைய கெடுக்கிறாங்க, பல்பாயி படுத்துக்கிட்டு இருக்கிற பாட்டியும் கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு மறுபடியும் பாதுகாப்பு கிடைக்கணும்னா அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டுல மலரணும். அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். தயவு செஞ்சு தமிழ் பெண்களை காப்பாத்துறதுக்காக, தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, தமிழன் மானத்தோட வாழணும்ன்றதுக்காக, தமிழ்நாட்டு போலீஸ் மீண்டும் ஹீரோ ஆகணும்ன்றதுக்காக ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. இந்த பினாமிங்களும் கொள்ளாடிக்கிறவங்களும் நமக்கு தேவையில்லை. மக்களோட மக்களா இருந்து மக்களுக்காக வேலை பார்க்க போற அண்ணன் விஜயகுமார் அவர்கள் மாதிரி வேணும். இவர் நிறைய பேச மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. ஆனா எதிரில நிக்கிற கில்லிங்கள் எல்லாம் சுனாமி மாதிரி தோக்கடிக்க போறாரு. உங்க எல்லாருக்கும் 2 வரி மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். 10 மணி ஆக போகுது. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தயவு செஞ்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு, போதை பாதையில போற தமிழ்நாட்டு இளைஞர்களை மனசுல வச்சுக்கிட்டு, வட்டி கட்ட முடியாம விஷம் குடிக்கிற விவசாயிகளை மனசுல வச்சுக்கிட்டு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க நல்ல பிள்ளை, உங்க இல்ல பிள்ளை, உங்க செல்ல பிள்ளை அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு, எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களுக்கு, உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான இரட்டைலையில் வாக்களியுங்கள். மிகப்பெரிய வெற்றியை தாருங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.